கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 29/12/2023 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாச மோச வேலைக்கு விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். அப்பா, நம்முடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 117:2 கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தருடைய உண்மை என்றென்றைக்கும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சகல ஆசீர்வாதத்தையுமே தருவதாக இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/12/2023 இந்திய தேசத்திற்கு ஜெபிக்க முடியாது என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தை அணுகாதபடி நீர் வேலி அடித்துக் கொள்வீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.